ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃப் பதயே நமஹா. பகவான் ஸ்ரீராமன் இந்த பூலோகத்தில் 11,000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார். அவருடைய கதையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் துக்கமான கதை. சீதையை விட்டு பிரிந்து ராமன் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் ராமனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர் சீதையை விட்டு பிரிந்து துன்பப்பட்டதென்பது ஒரு 10 மாதங்களுக்குத்தான். மிக ஆழமான பிரிவு, ஆழமான துக்கம்தான் ராமனுக்கு ஏற்பட்டது. சீதையும் அவ்வளவு துன்பப்பட்டாள். ஆனால் 11,000 ஆண்டுகளுக்குள்ளே 10 மாதங்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு பெரிய கஷ்டமாக தோன்றாது. ஆனால் மீதமிருக்கும் காலம் அனைத்தையும் ராமன் ஆனந்தமாக அயோத்தியா என்கிற இந்த நகரத்திலேதான் போக்கினார். தான் பிறந்ததும் இந்த ஊரில்தான், விளையாடி வளர்ந்ததும் இதே ஊரில்தான், படித்து முடித்துவிட்டு திரும்ப வந்து தாயார் தகப்பனாரோடு இருந்ததும் இந்த ஊரில்தான், சீதையை கைப்பிடித்து திருமணம் செய்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு வந்து வாழ்ந்ததும் இதே ஊரில்தான், பட்டாபிஷேகம் செய்து கொண்டு 10,000 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி புரிந்ததும் இந்த ஊரில்தான். அப்ப பிறந்ததிலிருந்து கடைசியில் வைகுந்தத்துக்கு போகும் வரை ஒரே ஊரை ராமன் பிடித்து கொண்டிருந்தான். இது கிருஷ்ணாவதாரத்தோடு நேர் மாறான ஒரு குணம். கண்ணனுக்கு நிரந்தரமான ஒரு இடமென்றே கிடையாது. மதுரையில் பிறந்தார், கோகுலத்தில் வளர்ந்தார், திரும்ப மதுரைக்கு வந்து கம்சனை கொன்றார், உஜ்ஜயினுக்கு போய் சாந்தீபனி இடத்திலே கல்வி கற்றார், திரும்பவும் மதுரைக்கு வந்தார். அங்கு ஜராசந்தனுடைய தொல்லை தாங்காமல் துவாரகைக்கு மேற்கு கடற்கரைக்கு புறப்பட்டு போனார். அங்கிருந்து குருக்ஷேத்திரத்துக்கு போய் யுத்தத்தை நடத்தி வைத்தார். இந்திரபிரஸ்தத்துக்கு அவ்வப்போது சென்று பாண்டவர்களுக்கு உதவி வந்தார். திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து யுதிஷ்டிரனை அரசனாக ஆக்கினார். திரும்ப துவாரகையில் வந்து சில நாட்கள் வாழ்ந்தார். கடைசியில் பிராபாக்ஷ க்ஷேத்திரத்துக்கு போய் வைகுந்தத்துக்கே போய்விட்டார். இத்தனை இடங்களில் கண்ணன் மாறி மாறி மாறித்தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் ராமனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போய் வந்தாரே தவிர மற்றபடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் அயோத்தியா என்கிற நகரத்திலே தான் வாழ்ந்தார். அத்தனை நாட்கள் பகவான் ராமனே இருந்த ஊர் என்றால் அந்த மக்களுக்கும் ராமனுக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்க வேண்டும். அந்த ஊரில் ராமனுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்க வேண்டும். பகவான் ஒரு இடத்துல தோன்றுகிறான் என்றால் நம்மை போல கர்மத்தால் பிறப்பது கிடையாது. யாரும் பகவான் கழுத்தை பிடித்து நீ இங்கு தான் பிறக்கணும், இந்த குலத்தில் தான் பிறக்கணும், இந்த வடிவத்தில் தான் பிறக்க வேண்டும்னு கட்டாயப்படுத்துவது கிடையாது. நமக்குத்தான் பாப புண்ணியங்களால் முடிவெடுக்கப்பட்ட நேரத்தில், பாப புண்ணியங்களால் முடிவெடுக்கப்பட்ட குடும்பத்தில், பாப புண்ணியங்களுக்கு அதீனமாக ஏதோ ஒரு உடலோடு நாமும் பிறக்கிறோம். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாதே. தான் ஆசைப்பட்டு இந்த அழகான க்ஷேத்திரம் அயோத்தியை தேர்ந்தெடுத்தார். மனு பகவானாலே சரையுனுடைய கரையிலே ஏற்படுத்தப்பட்டது என்று இந்த நகரத்தின் பெருமையை பார்த்தோம். இந்த நகரத்தினுடைய அளவு என்ன, அந்த காலத்தில் அயோத்தியா எப்படி இருந்தது என்று வால்மீகி வருணிக்கிறார். ஆயதா தசச்சத்வேச்ச யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுவிபக்தா மகாபதா. முதல்ல இதனுடைய அளவு எவ்வளவுன்னு பார்த்தால் 12 யோஜனை அகலமா. ஒரு யோஜனைனா கிட்டத்தட்ட 8 மைல் அவ்வளவு அகலமாகவும் 3 யோஜனை அகலமாகும். நீளம் 12 யோஜனை, அகலம் 3 யோஜனைகள். அவ்வளவு பெருசுக்கு இந்த அயோத்தியா என்கிற பட்டணம் இருந்ததாம். த்ரீணி விஸ்தீர்ணாம் சுவிபக்தா மகாபதா. அதற்கென்னு நல்லா பிளான்டு சிட்டி. சில இடத்துலலாம் பார்க்கும்போது வீடுகள் வளவளவளான்னு வளர்ந்துரும். அதுக்கப்புறம் சாலைகள் போடுவது, அதுக்கப்புறம் வசதிகள் பண்ணால் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கிராம்படாக ரொம்ப கூட்ட நெரிசலோடு இருக்கிறது போலத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் நன்னா திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரமாம். சுவிபக்தா, நன்னா அந்தந்த காரியங்களுக்கு ஒரு கடத்தெரு வேணும்னா கடத்தெரு இருக்குது, வாழக்கூடிய பகுதி, அப்புறம் என்னென்ன சாலைகள் இருக்கணுமோ, என்ன தொழிற்சாலைகள் இருக்கணுமோ அதற்கெல்லாம் ஒரு இடம், இப்படி ஆங்காங்கு பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. மகாபதா, பெரிய பெரிய ஹைவே, நெடுஞ்சாலைகள், பெரிய சாலைகள் எல்லாம் போடப்பட்டிருக்குமாம். ராஜமார்கேண மகதா சுவிபக்தேன சோபிதா முக்த புஷ்பாவ கீர்ணேன ஜலசிக்தேன நித்யசா. அந்த இருக்கிற சாலைகளிலெல்லாம் எப்போதும் தள்ளி தெளித்து வைத்திருப்பார்களாம், யாருக்கும் கால் சுடக்கூடாது என்பதற்காக. இப்படி புஷ்பங்களை எல்லாம்
மக்கள் சொரிய வேண்டாம், மேல இருக்கிற மரங்கள் எல்லாம் தினமும் புஷ்பங்களை கொட்டிண்டே இருக்குமாம். யார் கால் வச்சாலும் கால் குத்தக்கூடாது, மெத்து மெத்தென்று சாலைகளில் நடந்து செல்ல வேண்டும் என்று மரங்கள் பார்த்து கொள்ளுமாம். கவாட்ட தோரணவதீம் சுவிபக்த அந்தராபணாம் சர்வ யந்திராயுதவதீம் உஷிதாம் சர்வசில்பிபிகி. எல்லா விதமான யந்திரங்கள், எல்லா விதமான ஆயுதங்கள், காவலுக்கு வேண்டிய ஆயுதங்கள், எல்லா சிற்பச்சாலைகள் எல்லாமே நிறைய உண்டு. கவாட்ட தோரணம், பெரிய கோபுரங்கள், மாட மாளிகைகள், அதுக்கு மேல பறக்கக்கூடிய கொடிகள், தோரணங்கள், இவை அனைத்தோடும் அலங்கரிக்கப்பட்டது. உத்தியான ஆம்ர வனோபேதாம் மகதீம் சாலமேகலாம் துர்கம்பீர பரிகாம் துர்காம் அந்நைர் துராசதாம். இந்த நகரத்தை சுத்தி பெரிய பெரிய மதில் சுவர்கள் எல்லாம் இருக்குமாம். அந்த மதில்களுக்குள்ள நன்ன ரட்சிக்கப்பட்டு இந்த அயோத்தியா என்கிற பட்டணம் இருந்தது. ஆழ்வாரும் இதை பாடுகிறார். அங்கநெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த் தோன்னி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை என்று குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். கண் நெடு மதில் புடைசூழ், நன்ன பறந்து கம்பீரமா திருடமாக இருக்கக்கூடிய, பலத்தோடு இருக்கக்கூடிய பெரிய மதில்களால் சூழப்பட்டது அயோத்தி என்னும் அணி நகரம். இந்த உலகத்துக்கே ஒரு ஆவரணத்தை போல அயோத்தியா என்கிற நகரம் இருந்ததாம். அங்கதான் வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி, சூரிய குலத்தையே விளக்கேற்றி வைத்தார் போல ஒளிபெருக்கக்கூடிய ஒரு விளக்காக ராமன் பிறந்தார். அவர்களெல்லாம் ஆண்டது இந்த அயோத்தியா என்கிற பட்டணத்தை தான். அப்ப ஊர் எப்படி இருந்தது என்று முதலிலே தெரிவித்தார். அடுத்தது அந்த ஊரில் இருக்கக்கூடிய செழிப்பு, அதனுடைய பெருமைகளை சொல்றார் வால்மீகி. சாமந்தராஜ சங்கைஷ்ச பலிகர்மபிராவிருதாம் நானாதேச நிவாசைஷ்ச வணிக்பிஹி உபசோபிதாம். சாமந்த ராஜர்கள், சாமந்தம்னா இது முக்கியமான ஒரு ராஜ்யம். இதை சுற்றி சிற்றரசர்கள்னு இருப்பார்களோ இல்லையோ, அவர்களெல்லாம் கப்பம் கட்டி கொண்டு தசரதனுடைய குடைக்கு கீழே அரசாண்டு கொண்டு இருப்பார்கள். அதை போல சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக தசரதனை பார்ப்பதற்கு வந்து கொண்டே இருப்பார்களாம். அதே போல பலி கர்மபிர் ஆவிர்த்தாம், அவரவர்கள் கப்பம் கட்ட வேண்டும், வரி எல்லாம் கட்டணமே, அதற்கு நிறைய பேர் வந்து ராஜதானியில வந்து வரி கட்டி விட்டு சென்று கொண்டிருப்பார்களாம். நானாதேச நிவாசேஷ வணிக்பி, பல தேசங்களிலிருந்து ஆங்காங்கு விளையக்கூடிய பொருள்களையும் மணிகளையும் எடுத்துக்கொண்டு நிறைய வணிகர்கள் இங்கு வந்து அதையெல்லாம் பண்டு மாற்றங்கள், அந்த விற்பனை வாங்கல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குமாம். இப்படி எல்லா விதமான செழிப்புகளோடும் இருந்தது. சூதமாகத சம்பாதாம் ஸ்ரீமத்தையும் அதுலப்பிரபாம், இதற்கு நிகரான வேறு உலகம் கிடையாது, வேறு ஒரு ஊர் கிடையாது என்று சொல்லும்படிக்கு செழிப்போடு அயோத்தி இருந்தது என்று வால்மீகி பாடுகிறார். சம்ஸ்கிருதமாகவே பார்த்தால் நமக்கு கஷ்டமா இருக்குமே. கம்பராமாயணத்தில் இதை விட அழகாக, இவராவது ஒரு சில நன்மைகள் இருக்கின்றனன்னு சொன்னார், கம்பர் தெளிவாக சொன்னார் இங்கு இல்லாததே கிடையாது. உன்னுடைய பெருமை சொல்லணும்னால் இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு சொன்னா ஓரளவுக்கு மெருமை மனசுல படும். கம்பர் தெரிவித்தார், இப்படியெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, இங்க இல்லாத நன்மைகளே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அரசியலாம் அவன அணியலாம் அவன அரும்பெறல் மணியலாம் அவன புரசைமால் களிரும் புறவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன விரசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆனபோது அதனுக்கு ஓமைதான் அரிது அரோ உளதே. இதற்கு உவமை, இதற்கு நிகராக ஒரு எடுத்துக்காட்டாக வேறு ஒரு ஊரை சொல்ல முடியாது. என அத்தனை சிறப்புகள், அரசர்கள் எல்லாம் இங்குதான் இருக்கிறார்கள், உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் இங்குதான் வந்து சேருகின்றன, அரும்பெறல் மணியெல்லாம் அவன, எங்கெங்கெல்லாம் மைனிங், என்னென்ன பெரிய ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், என்னென்ன வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் என்னென்ன கண்டெடுக்கிறார்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்குதான் சேர்க்கிறார்களாம். புரசைமால் களிரும், மதம் பிடித்த யானைகள், புறவியும் குதிரைகள், தேர், பூதலத்து யாவையும், இதை போல என்னென்ன உயர்ந்த பொருட்கள் இருக்க முடியுமோ எல்லாம் அயோத்தியில் இருக்கின்றன. முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும், இந்த வைகுந்தத்தில் இருக்கிற நித்தியசூரிகளே வந்து விடுவார்களாம். தேவர்கள் எல்லாம் அப்பப்ப அயோத்திக்கு வந்து போவார்களாம். விண்ணவர் முனிவர்கள் இயக்கர், பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் தசரதனை பார்த்து அவனுக்கு அறிவுரை சொல்லுவதற்காகவும் அவனுடைய ஆசிகளை பெற்று நன்மை பெறுவதற்காகவும் இந்த ஊருக்கு வந்து படுகாடு கிடப்பார்களாம். அப்படி எல்லா நன்மைகளும் இருக்கிறபடியால் அதனுக்கு ஓமைதான் அரிது. இந்த நகரத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்னொன்னு சொல்ல முடியாது. எப்படி ராமனை போல இன்னொருத்தர் உலகத்தில் உண்டா? ராமனுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ராமனே தான் எடுத்துக்காட்டு. அதை போல இந்த ஊருக்கும்
வேறு எடுத்துக்காட்டே சொல்ல முடியாது என்று கம்பர் தெரிவிக்கிறார். அப்போ ஊரினுடைய அமைப்பு மிக அழகாக திட்டமிட்டு எல்லா வசதிகளோடும் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொன்னார். இங்கிருந்த மக்கள் ஊரிலிருந்த அனைவரும், என் பாரதத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து அனைவரும் வந்து இந்த இடத்திலே குழுமி இருந்தார்கள். சரி சுவாமி, வந்து போனவர்கள் இருக்கட்டும், இங்கு வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அதை அடுத்து சொல்றார். தாம் அக்னிமத்பிர் குணவத்பிர் ஆவிருதாம் த்விஜோத்தமைஹி வேத ஷடங்க பாரகைஹி சஹஸ்ரதைஹி சத்யரதைர் மகாத்மபிஹி மகர்ஷி கல்பைஹி ரிஷிபிஷ்ச கேவலைஹி. அந்த ஊர்ல ஒரு கஷ்டம் என்னன்னால், யாரு ரிஷி இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியாதான். ஏன் சாமி, ரொம்ப எளிமையாக சொல்லலாமே, இந்த மாதிரி தாடியெல்லாம் வச்சுட்டு சடமுடியெல்லாம் வச்சுட்டு இருந்தா ரிஷிகள், நன்னா க்ஷவரமெல்லாம் பண்ணி பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்திட்டு கொண்டிருந்தால் மனிதர்கள் சாதாரண லௌகிக ஜனங்கள் என்று சொல்லலாமே. என்னால் ரெண்டு பேருக்கும் மனசு ஒரே மாதிரி இருக்குமா. எல்லாருக்கும் தர்மத்தில் நிறைய ஆசை உண்டு, உண்மையை தவிர யாருமே வேற எதுவும் பேச மாட்டார்கள், மக்களுடைய நன்மைக்காக எல்லாரும் உழைப்பார்கள், சொத்து சேர்ப்பதில் யாருக்கும் ஆசையே கிடையாது. அப்ப ரிஷிக்கும் சாதாரண மனிதனுக்கு என்ன வேறுபாடு சொல்லுவது? அந்த அளவுக்கு அனைவரும் உயர்ந்திருந்தார்கள். தீர்க்க ஆயுஷா நராஸ் சர்வே தர்மம் சத்தியம் ச சம்ஸ்ருதாக. எல்லாருக்கும் நீண்ட ஆயுசு. எப்பவுமே சாஸ்திரத்தில் சொல்லப்படுவது, ஒரு நாட்டில் அல்லது ஒரு வீட்டில் தவறாக தர்மத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒன்று நடந்தால்தான் அப்ப துர்மரணம், அகால மரணம், சின்ன வயசுலேயே யாரோ மரணம் அடைந்து விட்டார், இதை போல் நடக்கணும்னால் ஏதோ தவறுகள் நாட்டிலோ வீட்டிலோ நடந்திருக்க வேண்டும். ரெண்டுமே கிடையாது. அதனால ஊரெல்லாம் தர்மத்திலும் சத்தியத்திலும் நிலை பெற்றிருந்ததா, அதனால நீண்ட ஆயுசு. தசரதன் மட்டும் 60,000 ஆண்டுகள் வாழவில்லை, மக்களும் கூட பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். சகிதாகா புத்திர பௌத்திரைஷ்ச நித்தியம் ஸ்திரீபிகி புரோத்தமே. தங்கள் மனைவிகள், குழந்தைகள், பேரம்பேத்தி, கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்தி அனைவரோடும் ஆனந்தமாக இருந்தார்கள். காமீவா ந கதரியோவா நிருஷம்சப் புருஷ க்வசித் திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்ச நாஸ்திகா. வால்மீகி சொல்றார், காமி, ரொம்ப பேராசை கொண்டவன் அயோத்தியில பார்க்கவே முடியாதான். ஏன்னால் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி விடுகின்றன, மக்கள் எல்லாம் செழிப்போடு இருக்கிறார்கள். அப்புறம் எதுக்கு பேராசை? இருக்கிற அளவுக்கு நன்னா கிடைக்கிறது, மனசிலும் திருப்தி இருக்கிறது என்றால் பேராசை உடையவர்களே கிடையாது. ந கதரியோவா, கதரியோனா கஞ்சன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பணத்தை நானே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் யாருக்கும் கிடையாது. நிருஷம்சா புருஷா நக்வசித். யார் ஒருவனும் ஜீவகாருண்யம் இல்லாமல் தன் நன்மைக்காக பிறரை தூற்றக்கூடியவன், துன்புறுத்தக்கூடியவன் இந்த ஊரிலேயே கிடையாது. திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் ந அவித்வான் நச்ச நாஸ்திகா. அவித்வான், படிக்காதவன், கல்வி அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன் என்று ஒருத்தரை அயோத்தியில பார்க்கவே முடியாது. நாஸ்திகன் என்று ஒருத்தனை பார்க்கவே முடியாது. அனைவரும் வேதத்தினுடைய பெருமையை ஒப்புக்கொண்டு, வேதம் சொன்னபடிக்கு அதில் சொன்ன கர்மங்களையெல்லாம் செய்து கொண்டு, பரமாத்மா நாராயணனை தியானம் செய்து கொண்டு, அனைவரும் ராமனே தெய்வம் என்று. அது பிற்பாடு, இதெல்லாம் ராமன் பிறப்பதற்கு முன்னால வால்மீகி சொல்றார். பிறப்பதற்கு முன்னால எல்லாரையும் தெய்வம்னு கருதினார்களாம். ராமன் பிறந்த பிறகு ராமனே தெய்வம் என்று அனைவரும் இருந்தார்கள். கம்பர் சொல்லுகிறார், கள்வார் இலாமை பொருட்காவலும் இல்லையாதும் கொள்வார் இலாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. கம்பர் வேணும்னு குறை சொல்றது போல சொன்னார். இங்கே யாருக்கும் பொருள் காவலே இல்லை, எங்கேயுமே ப்ரொடெக்ஷனே இல்லை, சேஃப்டியே இல்லைன்னு சொன்னார். ஐயோ, அப்ப என்ன திருடு போயிடுமா? திருடே போகாது. ஏன் தெரியுமா? ப்ரொடெக்ஷன் கிடையாது. கள்வார் இல்லாமை பொருட்காவல் இல்லை. திருடன்னு ஒருத்தன் இருந்தா தானே நாம வீட்டை பூட்டணும். திருடனே இல்லை, எல்லாரும் செழிப்போடு இருந்தால் வீட்டை பூட்ட வேண்டிய தேவையே கிடையாது, எதையும் ரட்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அடுத்து கம்பர் சொன்னார், கொடுப்பார்களும் இல்லை, யாருமே தானமே பண்றது கிடையாதுன்னார். ஏன் எல்லாரும் கருமிகளா? செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எண்ணம் இல்லையானால் கொள்வார் இல்லாமை. ஒருத்தன் கையேந்தி பிச்சை கேட்டாதானே இன்னொருத்தர் தானம் பண்ண முடியும். பிச்சை கேட்கும் நிலையில் ஒருத்தருமே அயோத்தியில கிடையாது. அனைவரும் சமமாக செல்வத்தையும் பகிர்ந்து கொண்டு தர்மத்திலும் ஈடுபட்டு கொண்டு இப்படி இந்த ஊரிலே மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று தெரிவிக்கிறார். இந்த ஊரைத்தான் பகவான் தேர்ந்தெடுத்தார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊர், இந்த மக்கள், இவர்களோடு எனக்கு ஒரு தொடர்பு வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராமபிரான் வந்து அவதரித்த ஊர். அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே இவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுறார். ராமன் ஆண்ட போதும் அதற்கு பிறகும் ராமராஜ்யத்தில் இந்த ஊர் இன்னும் சிறப்பு பெற்றுள்ளது. இன்றைக்கு போனாலும் சீதாராம் 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 என்று மூலைக்கு மூலை ராமனுடைய பெயரை கேட்கலாம். அன்னைக்கு இருந்த ராமனுடைய தொடர்பு இன்றும் விட்டு போகாமல் ஊருக்கு இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு சில இடங்களையாவது நாம் தரிசித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி தொடங்கி ஒவ்வொன்றாக பார்ப்போம்.